ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பொடி இட்லி செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் இட்லி மீந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த பொடி இட்லி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஹோட்டல்லலாம் வாங்குறத விட வீட்லேயே செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட பேபியும் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ கார்டன் ஒர்க் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை செய்யலான்னு சொல்லி கார்டனுக்கு போயிருந்தேன். ரொம்ப நாளாவே இந்த கத்திரிக்காய் செடிகள்லாம் க்ரோ பாக்ஸில் மாற்றி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு டைம் இருந்ததுனால அதே மாதிரி கத்திரிக்காய் செடி எல்லாமே மாற்றி வச்சாச்சு. நிறைய செடி இருந்தது. கொஞ்சம் பெருசாக இருக்க செடிகள் மட்டும் எடுத்து க்ரோ பேக்கில் வச்சுட்டு சின்னதாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். அண்ட் என்னோட அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் செடி எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் அந்த க்ரோ பேக்கில் இருந்த பழைய செடி எல்லாமே பிடுங்கி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் காலையில் ஒர்க் போச்சு. இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதே ஒரு ஹாப்பியாக இருக்கும். இன்னும் கூட நிறைய செடி வந்துட்டே தான் இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ட்ரைனேஜ் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்தது. இது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்துட்டு இருந்தோம். கேபிள் ஒயர் எல்லாமே கீழே போகிறதுனால அது கொஞ்சம் பார்த்து வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு குக்கிங் வேலையும் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு போட்ட சிக்கன் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பிச்சு போட்ட சிக்கன் பார்த்தீங்கன்னா ரசம், ரைஸ், சாம்பாருக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடியே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். அதனோட லிங்க் இங்கே மேலே கொடுக்குறேன். அண்ட் கடைசிலையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்பைசியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நைட் டின்னர் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஸ்பைசியாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால கொரியன் நூடுல்ஸ் தான் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு. இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாகவே இருந்துச்சு. நார்மலாக சாப்பிட்ற நூடுல்ஸ், கொரியன் நூடுல்ஸோட இது ரொம்ப ஸ்பைசி. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் அது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரைட்டையும் குடிச்சிட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.